ரித்தேஷ் அகர்வால் தனது 19வது வயதில் 2013ஆம் ஆண்டில் அனைவருக்கும் மலிவு விலையில் தரமான தங்கும் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் ஓயோவை நிறுவினார். ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கப்பட்ட ஓயோ விரைவில் இந்தியா முழுவதும் மற்றும் பல சர்வதேச சந்தைகளுக்கும் விரிவடைந்தது. உலகின் மிகப்பெரிய விருந்தோம்பல் தொழில்நுட்ப தளங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. ஒழுங்குமுறை சவால்கள், பெருந்தொற்று மற்றும் வணிக மறுசீரமைப்பு போன்ற தடைகளை சந்தித்த போதிலும் செலவு குறைப்பு மற்றும் செயல்பாட்டு மேம்பாடுகள் மூலம் ஓயோ மீண்டும் லாபம் ஈட்டும் நிலையை அடைந்தது. இன்று பல நாடுகளில் ஓயோ தனது ஹோட்டல்கள் மற்றும் விடுமுறை கால தங்கும் இல்லங்களின் வலைப்பின்னல் மூலம் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்கி வருகிறது. தற்போது ஓயோவின் தாய் நிறுவனமான பிரிஷம் 6650 கோடி ரூபாய் மதிப்பிலான பொது பங்கு வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது. இது அந்நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையிலும் ரித்தேஷ் அகர்வாலின் தொழில் முனைவோர் பயணத்திலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது.